எப்படி வந்து மக்கள் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதி அந்த மாதிரி இல்லாமல் கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா எல்லா மக்களுக்கும் வந்து இருக்கக்கூடிய ரைட்ஸ் எல்லாமே ஈக்குவல் தான். இதில் ஸ்டார்ட் ஆனதான் வந்து கான்ஸ்டியூஷன். ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி கொண்டாடும் போது இன்னும் அதுக்கான வேல்யூஸ் வந்து இன்னும் எல்லா பக்கம் மக்களுக்கும் வந்து போய் சேரும் நம்ம நம்புகிறோம். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கலாச்சாரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த சாதி மதம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவல் அந்த மாதிரி தான் இப்போ மக்கள் பழகிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதியோ மதமோ கல்யாணங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாமே இடையில வந்தது தான். ஸோ ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடையில வந்து அதையே பிடிச்சிக்கிட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா கொழுங்கிற பேரில் ஒரு 9 நாள் அதை வச்சு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம கொண்டாடுறதுனால என்ன ஆகுன்னா இருக்க அந்த ஜாதி அந்த அதுதான் வந்து திரும்ப அது மனசுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுறோம் அடுத்த இதுக்கு நம்ம கடத்திட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து கான்ஸ்டியூஷனை வந்து கொண்டாடும்போது மக்களுக்கு அது எதுக்காக உருவாச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டு அது உருவாக்குனாங்க, அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது அட்லீஸ்ட் இனிமேல் வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க.